சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து திருமாலோட அவதாரங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நரசிம்ம ஜெயந்தியான இன்னைக்கு கடன் தொல்லை தீர்றதுக்காக செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் பற்றி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இவரோட அவதாரங்கள் பத்தி பார்த்தாச்சு. பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்போம். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. நரசிம்ம பெருமாள் ரொம்ப வேகமா அருள் செய்யக்கூடிய தெய்வமா இருக்கிறாரு. அவரோட அவதார தினமான நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு செய்யப்படக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் ரொம்ப வேகமான பலனை நமக்கு கொடுக்கும்னு நம்பப்படுது. இந்த வருஷம் ஏப்ரல் 30 நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடப்படுது. அதாவது இன்னைக்கு ரொம்ப கடுமையான கடன் தொல்லைகள், பொருளாதார நெருக்கடிகள்ல இருந்து விடுபட செய்ய வேண்டிய 5 முக்கியமான பரிகாரங்கள் பத்தி பார்க்கலாம். பெருமாளோட சக்தி வாய்ந்த அவதாரமா கருதப்படக்கூடிய நரசிம்மர் அவதரித்த இந்த நாள்ல செய்யப்படக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் பல மடங்கு அதிகமான விரைவான பலனை நமக்கு கொடுக்கும். இந்த பரிகாரங்கள் நரசிம்மரோட அருளோட மகாலட்சுமியோட அருளையும் பெற்று தரும் அப்படின்றதுனால பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் எல்லாம் உடனடியா தீரும் அப்படின்னு நம்பப்படுது. கடன் தீர்றதுக்காக 5 நரசிம்ம ஜெயந்தி பரிகாரங்கள் பற்றி பார்க்கலாம். முதலாவதா பார்க்கக்கூடியது நரசிம்ம சோஸ்திரம். கடன் தொல்லையிலிருந்து விடுபட நீண்ட காலமா போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு ருணமோச்சன் நரசிம்ம சோஸ்திரத்தை நம்பிக்கையோட சொல்லி வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் சொல்றவங்கள நரசிம்மர் வறுமையில இருந்து விடுபட்டு அருள் செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவதா பார்க்கக்கூடியது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. மகா விஷ்ணுவோட திருமார்புல நிரந்தரமா வசிக்கக்கூடியவதான் மகாலட்சுமி. அதனால பெருமாளை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு மகாலட்சுமியோட அருள் நிச்சயமா கிடைக்கும். நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு லட்சுமி நரசிம்மர் பூஜை செஞ்சு வழிபடணும். சிவப்பு தாமரை இல்லைன்னா சிவப்பு ரோஜாக்களையும் படைச்சு ஸ்கிரீன்ல தெரிகிற மந்திரத்தையும் உச்சரிக்கணும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஜெய நரசிம்ம நமக இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். மூன்றாவதா பார்க்கக்கூடியது தயிர் நைவேத்தியம். பெருமாளோட உக்கிரமான அவதாரமா நரசிம்மர் இருக்காரு. அதனால அவரோட உக்கிரத்தை தணிக்கிறதுக்காக குளிர்ச்சியான பொருட்களை நைவேத்தியமா படைச்சு வழிபடணும். எப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடியில சிக்கி இருந்தாலும் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு சர்க்கரை கலந்த தண்ணீர், பானகம் இது எல்லாத்தையும் நரசிம்மருக்கு நைவேத்தியமா படைச்சு வழிபட்டதுக்கு அப்புறமா மத்தவங்களுக்கு அதை பிரசாதமா கொடுக்கணும். இதனால பணம் சம்பாதிக்கிறதுக்கான புதிய வாய்ப்புகளும் வழிகளும் உங்களை தேடி வரும். நான்காவதா பார்க்கக்கூடியது மயிலிறகு வழிபாடு. வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஜோதிட சாஸ்திரங்கள் படியும் நரசிம்ம பெருமாள் வழிபடுறப்போ 3 மயில் இறகுகளை வச்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மயில் இறகுகளை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடணும். இப்படி செய்யறதுனால வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா தீய சக்திகளையும் அகற்றி கடன்ல இருந்து விடுபட வைக்கும்னு சொல்லப்படுது. மயில் இறகு தெய்வீக தன்மை வாய்ந்ததா இருக்கிறதுனால அதுல இருந்து வெளிப்படக்கூடிய நேர்மறை ஆற்றல் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்க உதவுது. ஐந்தாவதா பார்க்கக்கூடியது தானிய தானம். சாஸ்திர முறைகள் படி தானம் செய்யறது ரொம்பவே புனிதமான செயலா இருக்கு. நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஏழைகளுக்கோ ஏதாவது ஒரு கோவிலுக்கோ கடலை பருப்பு, வெள்ளம் இது எல்லாத்தையும் தானமா கொடுக்கலாம். கடலை பருப்பு அப்படின்றது ஜாதகத்துல குரு பகவானோட நிலைய வலுப்படுத்துது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகமா குரு கருதப்படுறாரு. அதனால நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு மஞ்சள் தானியங்கள் இல்லைன்னா மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்யறது வாழ்க்கையில செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்க உதவுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் பெருமாள் பற்றி நிறைய தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.